வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 28/1/2026 புதன்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க மக்களே. இது பொது தரிசன வரிசை. இது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை. இது 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை. ஆமாங்க, இன்றைக்கி தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டமே இல்லை. காலையில் நம்ம வீடியோ எடுத்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 10:40 எடுத்தோம். நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் அனைத்து தரிசன வரிசைகள்லையுமே பக்தர்கள் கூட்டம் இல்லாமல் எம்டியாக தான் இருக்குது. நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் சாதாரண புதன்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. காலையில் தரிசனத்துக்கு பக்தர்கள் கூட்டம் இருந்தாலுமே ஒரு 9லேருந்து 10 மணிக்கெல்லாம் பக்தர்கள் கூட்டம் சாதாரண புதன்கிழமைகளில் நல்லா குறைஞ்சிருவாங்க. உடனே கேட்கலாம், அப்போ கோவிலை சுற்றி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. இன்னைக்கு வளர்பிறை முகூர்த்தம், திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்காங்களே தவிர இன்னைக்கு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தால் தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்கலாம். அதாவது அதிகபட்சமாக ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் தான் ஆகும். அதுவுமே நீங்கள் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு பொறுமையாக ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு வர்றதுக்கு உண்டான டைம் தான். வெளியேருந்து உள்ளே போகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறது, வந்தால் சீக்கிரம் தரிசனம் பார்த்துட்டு போகணும், உடனே சாமி பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கணும், அப்படி நாட்கள் சொல்லுங்க அப்படின்னா நான் அதற்கு சஜஸ்ட் பண்ற ஒரே நாள் இந்த மாதிரி சாதாரண புதன்கிழமைகள் தான். மற்ற எந்த நாளையுமே நான் சொல்ல மாட்டேன். சாதாரண புதன்கிழமை வாங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். அதுவும் இன்னைக்கு மதியத்துக்கு மேலெல்லாம் பக்தர்கள் கூட்டமே இருக்க மாட்டாங்க. தரிசன வரிசையில் நீங்க உள்ள போயிட்டு ரொம்ப சீக்கிரமா தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணணும், என்ன பண்ணுறது, கூட்டம் எப்போ குறையும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக கிளம்பி வாங்க. பக்தர்கள் கூட்டம் இல்லை. இதே மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது. நாளைக்கு வியாழக்கிழமை இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் தகவலுடன் என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.